இந்த மாதிரி ஒரு ஹாஸ்டல் இல்லைன்னா வீட்டில் யாரும் என்னை ஒரு பொண்ணாக கூட மதிச்சிருக்க மாட்டாங்க. வீட்டில் எப்படி சேர் டேபிள் இருக்குமோ அந்த மாதிரி தான் நானும் அப்படி இருந்திருப்பேன். இங்கே வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரீடம் இருக்குது நல்லா இங்கே. அப்புறம் ஜிம் இருக்குது, ஜிம் ஃபெசிலிட்டி. இப்போ நாங்கள் பாஸ்கெட் பால் ப்ராக்டிஸ்க்கு வெளியில் கோர்ட் எங்கேயும் இல்லைன்னதோ இங்கேயே எங்களுக்கு கோர்ட் கட்டி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ தெரியாதது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இங்கே. இங்கே எல்லா இடத்துக்குமே என் வீல் சேர் தானே போயிட்டு வந்துடும். என் வீல் சேர் மட்டும் இல்லை, எல்லாருமே வீல் சேர் யூஸ் பண்ணாமல் உட்காந்துருந்தவங்க எல்லாருமே இப்போ வீல் சேர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒன்று தான். ஒரு வீடற்ற ஆதரவற்ற மாற்றுத்திறன் பெண்கள் இப்படி கூட ஒரு அழகான ஒரு ஷெல்டரில் ஒரு காப்பகத்தில் இருக்கலான்னா இது ஒரு எடுத்துக்காட்டு. இந்த காப்பகத்தினுடைய பேர் வந்து நல்லுலக காப்பகம், பெட்டர் வேர்ல்ட் ஷெல்டர். இது வந்து காமதார் நகர் நுங்கம்பாக்கத்தில் இருக்குது. அடித்து சொல்ல முடியும், இந்தியாவிலேயே இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி எங்கேயுமே இல்லை. அதுவும் அரசு நடத்துகிற ஃபெசிலிட்டி. அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நார்மல்ஸ் கூட தான் தங்கியிருந்தேன். அப்போ வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறணும், வீல் சேர்லாம். அங்கே இருக்கிற பொண்ணுங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இருந்தாலும் அவங்கள டிஃபன் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கேருந்து அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போனாலும் அவங்கள தான் கேட்கணும். ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போனாலும், சாப்பிட்றதுக்கு போகிற இடம் வந்து தனித்தனியாக, அந்த காலேஜில் சாப்பிட்ற இடம்லாம் தனியாக தான் இருக்கும். அப்போ அங்கெல்லாம் போகிறதுக்கு வந்து யாரையாவது கூட்டிகிட்டு போக சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஒரு டைம் சாப்பாடே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குற அளவுக்குலாம் தோணும். இங்கே எல்லா இடத்துக்குமே வீல் சேர் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால ஒரு கஷ்டமும் இல்லை. இப்போ ஜிம்லேயுமே நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணனாலே யாரையுமே தேட தேவையில்லை, நாங்களே பண்ணிப்போம். பிளைண்டுன்னு ரொம்ப அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அது சொல்ல வார்த்தையே இல்லை. யாருக்காச்சும் ஒரு பஸ் நம்பர் கேட்க கூட சொல்ல மாட்டாங்க. சில பேர் தப்பாக சொல்லிடுவாங்க. காலேஜ் படிக்கும்போதெல்லாம் ரொம்ப ஸ்க்ரைப் வேணும் அப்படின்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். என்னால் படிக்க முடியாமல் புக்கு கிட்ட வச்சு பார்த்தா எனக்கு கண்ணு வலி வரும். அதுக்கெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். என்னால் படிக்கவே முடியல. என்னால் வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு போது நான் ஸ்போர்ட்ஸு சூஸ் பண்ணேன். இந்த பில்டிங் நீங்கள் இப்போ பார்க்குறது அப்போ இதே மாதிரி இல்லை. ஒரு பாலடைஞ்ச ஒரு பழைய பில்டிங்காக இருந்துச்சு. எங்களுக்கு டாக்டர் எழிலன் முன்னாடியிலேருந்தே தெரியும், அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே. ஸோ அவர் எம்எல்ஏ ஆன உடனே நாங்கள் அவர்கிட்ட தான் ஃபஸ்ட் போனோம். ரொம்ப சீக்கிரமாக எங்களுக்கு இந்த பில்டிங்கை கட்டி கொடுத்து லாஸ்ட் இயர் 1 year ஆயிடுச்சு நாங்கள் இங்கே வந்து. என் ஃப்ரெண்டு சொல்லி தான் நான் இந்த ஹாஸ்டல் வந்தேன். அங்கே என்ன கேட்டாலும் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் உடனே நாங்கள் வீட்டில் இருந்தால் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி இங்கே இருக்கும். எங்களுக்கு இது வேணும் மேம், நான் ஸ்போர்ட்ஸ் போகணும் அப்படின்னு என்ன சொன்னாலும் அவங்க உடனே டக்குன்னு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ நான் ஸ்போர்ட்ஸில் வின் பண்ண எனக்கு சிஎம் சார் வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஆக்சுவலி இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட நாங்கள் எம்எல்ஏ சார் கிட்ட போக மாட்டோம். அவரே இங்கே வருவார். இல்லைன்னா அவங்க ஆஃபீஸ்லேருந்து யாரையாச்சும் இங்கே அனுப்பிச்சு என்ன வேணும் ஏதுன்னு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல இப்படி தான் இருக்கணும். ஒரு சிட்டிசன்ஸ்க்கும் ஒரு அரசுக்கும் இப்படி தான் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்றது நாங்கள் ப்ராக்டிக்கலாக இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் நாங்கள் அதை பார்த்துருக்குறோம். இது ஒரு குட் எக்ஸாம்பிள் ஆஃப் குட் கவர்னன்ஸ். அதாவது ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கிற பெண்கள் அவங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி ஒரு திட்டத்தை எப்படி அமைக்கலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்குது.